பாருங்க, ஹியூமன்ஸ் வந்து சோஷியல் ஸ்பீசிஸுங்க. அவங்களுக்கு வந்து தனியாக இருக்கிறது அப்படின்றது நார்மலான விஷயம் கிடையாது. அவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க பேசுறத கேட்கணும், எமோஷனல் சப்போர்ட், சண்டை போட்டாலும் பரவாயில்ல, ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தான் ஹியூமனோட நேச்சர். பிரிட்டி மச் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் வந்து ஒரு லோன்லினஸை தவிர்க்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்னொரு ஹியூமனோட இன்ட்ராக்ஷன், இன்னொரு ஆப்ஷன் வந்து தன்னை தானே என்கேஜ் பண்ணிக்கிற ஒரு கெப்பாசிட்டி. அந்த கெப்பாசிட்டி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பேஷனோ ஒரு சீரியஸான ஒரு ஹாபி இருந்தால் மட்டும்தான் அது வரும். ஸோ அப்போ இந்த ஹவ் யூ ட்ரெயின் யுவர் ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம நிறைய நேரம் கண்டுக்காத ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஒரு சீரியஸான ஒரு ஹாபி இருக்கு. அதாவது ஹூ ஹேஸ் த பவர் டு டேக் அவர் டைம். ஸோ நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் யார் நம்மளோட டைமை வந்து நிறைய வேஸ்ட் பண்ண முடியும்? ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட சந்தோஷன்றது அவங்க பாக்கெட்டில் கிடையாது, அது வந்து நம்மளோட பாக்கெட்டில் கொஞ்சம் இருக்கும், இன்னொருத்தவங்க பாக்கெட்டில் கொஞ்சம் இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து டெய்லியும் பார்த்தா தான் வந்து அவங்கள நிம்மதியாக இருக்க முடியும், அந்த லோன்லினஸ் இல்லாமல் இருக்க முடியும். அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு பேஷனோ ஒரு சீரியஸான ஹாபியோ கிடையாது. அந்த சீரியஸான ஹாபின்றது எதோ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வரைகிறதோ சும்மா வந்து ஒரு எம்ப்ராய்டரி பண்ணுறதோ ஸ்கல்ப்டிங் பண்ணுறதோ ஹாபி கிடையாதுங்க. அந்த ஹாபி வந்து ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எப்போ வந்து ஒரு ஹாபியில் வந்து தன்னையே மீறி வந்து முழுகி கிடப்பீங்க அப்படின்னா, அதில் நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக இருந்தால் தான் நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் ரசிக்க முடியும். நீங்கள் செய்கிற வேலை வந்து நிஜமாலுமே இது ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை திரும்ப திரும்ப செய்ய முடியும், ரொம்ப நேரம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிஜமாலுமே மற்றவங்களோட இன்ட்ராக்ஷன் அவங்க இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற ஒரு நெசசிட்டி இருக்காது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சு வச்சுக்கலாம். நிறைய நேரம் நம்மளோட ஒரு ஜென்ரேஷன் பின்னாடி ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா, வீட்டில் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அவங்க சும்மா தான் இருப்பாங்களே தவிர டிவி மேபி பார்ப்பாங்களே தவிர அவங்களுக்குன்ட்டு ஒரு ஹாபியே இருக்காது. அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வரைகிறதோ ஒரு சீரியஸாக ஸ்கல்ப்டிங் பண்ணுறதோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நிறைய பேருக்கு அந்த ஹாபியே இருக்காது. நீங்கள் மூவிங் ஃபார்வர்ட் வந்து உங்கள் ஃபேமிலி அவங்களோட சந்தோஷத்தை வந்து உங்கள் கிட்டக்க வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு என்டர்டெய்னராக மாற வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சீரியஸான ஒரு ஹாபியை பழக்க வைக்க வேண்டியது உங்களோட வேலை. ஸோ பிரிட்டி மச் வந்து சீரியஸான ஒரு ஹாபினா நீங்கள் ஸ்கல்ப்டிங் போகிறீங்க அப்படின்னா, அவங்கள ப்ராப்பரான ஒரு கிளாஸில் போட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கிளே வாங்கி கொடுத்து அவங்கள ஒரு நல்ல ஸ்கல்ப்டராகவே மாற்றி விட்டுறீங்கன்னா, அவங்க டைமை பார்த்துப்பாங்க. அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு நாள் கணக்கில் சாப்பிட்டுட்டு அதிலேயே போய் முழுகி இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க, ப்ரொடக்டிவான ஒரு வேலையும் செய்வாங்க. ஸோ அப்போ வந்து அந்த காசிப் பண்ணுறதுக்கோ தேவையில்லாமல் ஒரு விஷயம் பேசுறதுக்கோ இல்லை என்ன இவங்க நம்மள்ட்ட பேசலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுக்கோ இதுக்கெல்லாம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு சீரியஸான ஒரு ஹாபி இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த சீரியஸான ஹாபி வளர்க்குறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் பண்ணுமோ அதை நீங்கள் ரிலீஜியஸாக எடுக்கணும். நீங்கள் ஒரு நாள் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னாலாம் சில பேர் போக மாட்டாங்க. அவங்க போகாமல் இருக்கிறதுனால யார் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ஏன்னா உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு காசிப் பண்ணுறதோ தேவையில்லாமல் சண்டை பண்ணுறதோ என்கிட்ட பேசுறதே கிடையாது, அது பண்ணுறது இது பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து டார்கெட் பண்ணுறது அப்படின்றது வந்து இட் பிகம்ஸ் a நார்மல் திங். ஸோ இட் இஸ் நத்திங் ராங். சம்டைம்ஸ் வந்து நம்ம அம்மாவாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், கிட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பிரிட்டி மச் வந்து அவங்களுக்கு நம்ம தான் பெஸ்ட் சாய்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டோ இல்லை பெஸ்ட் சாய்ஸ் ஆஃப் பீயிங் இன்ட்ராக்டிவ், நம்ம கிட்ட பேசுறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால வந்து அவங்க பேசுவாங்க, விச் இஸ் நார்மல், அது நத்திங் ராங். பட் பாயிண்ட் என்னன்னா, when you have a bigger thing to do it, உங்களுக்கு ஒரு பெரிய விஷன் இருக்கு, பெருசாக சாதிக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆம்பிஷனோட நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இட் பிகம்ஸ் a habit. ஸோ அந்த ஹேபிட் வந்து இட் டேக்ஸ் அவே ஸோ மச் ஆஃப் யோர் டைம். ஸோ அதனால் அதை கொஞ்சம் யோசிங்க. அண்ட் இதுக்காக உடனே வந்து நீங்கள் அதிகமாக எங்கள் வீட்டுக்காரங்க கேட்பாங்க, அப்போ எங்களை தான் நீ சொல்கிற அவங்கள தான் சொல்கிறேன்ட்டு. பட் எல்லாத்துக்கும் ஜென்ரலாக சொல்கிறேன், டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மணி விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் வந்து மாறுறது பணம் தான். எல்லா மனுஷனும் வந்து பணம் இருக்கிறப்ப ஒரு மனுஷன்ட்ட ஒரு மாதிரி பழகுவான், பணம் இல்லாதப்ப அதே மனுஷன்ட்ட வேறு மாதிரி பழகுவான். ஸோ பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மனுஷனை மாற்றும். ஸோ அந்த பணம் வந்து நம்ம எஸ்பெஷலி நம்மளோட வெரி க்ளோஸ் சர்க்கிளில் நம்ம அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து உங்கள் கிட்டக்க எவ்வளோ இருக்குது, உங்களோட நெட்வொர்த் என்ன, நீங்கள் எவ்வளோ வேல்யூ, இதெல்லாம் வந்து நீங்கள் யாருக்கும் சொல்லணும், ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ஷோ ஆஃப் பண்ணுறது, இன்னொன்று வந்து நான் எவ்வளோ பணம் வச்சிருக்கேன் அப்படின்றது சொல்கிறது. இது 2த்துலையும் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து they'll do the calculation. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே உன்ட்டு இவ்வளோ பணம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம். செகண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இல்லாத சில ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கும், அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து pretty much வந்து ஒரு ஜெலசி தான் கிரியேட் பண்ணும். அந்த ஜெலசி வந்து which doesn't do anything. அதுவே வந்து let's say நீங்கள் வந்து அதாவது எல்லாத்துக்குமே இந்த ஒரு படத்தில் ஒரு சீன் வரும், அதாவது உங்களுக்குலாம் நான் வந்து நல்லா இருக்கணும் ஆனால் உங்களோட நல்லா இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மனசில் அப்படியே ஆழ பதிஞ்சு வச்சிருங்க. உங்களோட சொந்தக்காரங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களோட நல்லா இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் வீட்டில் நான் கேள்விப்படுற ஒரு விஷயம். நம்ம வந்து எப்படி கம்மியாக மொய் வைக்கிறது, நம்ம வந்து ஒரு நல்ல வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், அவங்களோட நல்லா இருக்கணும், இவங்களோட நல்லா இருக்கணும் அப்படின்றது. அது
நீங்கள் உங்களுக்கே குழி தோன்ற ஒரு விஷயம். மற்றவங்கள்ட்ட வந்து அது அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு யாரும் கோல்டு மெடல் கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு என்னன்னா உங்களை வந்து பார்த்து பொறாமப்படுவாங்க. அந்த பொறாமப்படுறதுனால உங்களுக்கு அவங்க வந்து வீட்டில் சமைச்சதை ஆசையாக கொண்டு வந்து கொடுக்கணுன்றதுக்கு பதிலாக நம்ம எதுக்கு கொடுக்கணும், அந்த பொறாம குணம் வந்து அவங்களையும் மாற்றும். ஸோ அதுக்கு வந்து அவங்க மனசில் வந்து நம்ம வந்து அவங்களோட கீழே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, இருந்துட்டு போட்டோம். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. நம்ம அவங்களுக்கு மேலே இருக்கிறோம்னு நினச்சாங்கன்னா அவங்க நம்ம மேலே பொறாம தான் படுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அவங்களோட நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் வச்சுக்காதீங்க. நான் எப்பவுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி போகணும், இப்படி போகணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்றப்ப நான் முக்கால்வாசி நேரம் வந்து நார்மலான ட்ரெஸ்ஸில் தான் போவேன். இப்போ நான் வச்சிருக்கிற டிஷர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு. நான் எடுத்து தூக்கியே போடவும் மாட்டேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபேன்சியாக போடுறதுன்றது வந்து ஏதோ ஒரு இடத்துல என் கம்பெனி நான் ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப, இல்லை என்ன நான் ஏதோ ஒரு இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப அந்த ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும், அந்த இன்ஸ்டிடியூஷனோட டிக்னிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அதை நான் பண்ணுவேன் தவிர பர்சனலாக வந்து இட் டசன்ட் சேஞ்ச் ஹூ ஐ ஆம். ஸோ அதனால் உங்களோட இந்த ட்ரெயின் யோர் ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இவங்களை வந்து நான் பீட் பண்ணணும், இவங்களோட நான் பெட்டராக இருக்கணும், இவங்கள்ட்ட நான் என்ன ஷோ கேஸ் பண்ணணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ற விஷயம் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ பணம் வச்சிருக்கிறேன், உங்களோட நெட் வேல்யூ என்ன, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்லலாம் இது எப்படி ராகுல் உங்களோட ஓன் ஒய்ஃபுக்கு வந்து எப்படி சொல்லாமல் இருப்பீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆகும், அண்ட் அதேமாரி அப்பா அம்மாவுக்கு ஏன் சொல்லக்கூடாது இப்படின்ற கொஸ்டின் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோ சொன்னப்போ இது நம்ம வந்து ப்ராபப்ளி அடுத்த பார்ட்டில் கூட நம்ம பார்க்கலாம். பட் பாயிண்ட் என்னென்னா, அதாவது இப்போ உங்கள் கிட்டக்க வந்து ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் மைண்டுக்குள்ளார வந்து ஒரு தாட் ப்ராசஸ் நீங்கள் போடுறீங்க. அந்த தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா வந்து நான் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாரி ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே போயிட்டு வந்து அங்கெல்லாம் எவ்வளோ அழகான வீடியோஸ்லாம் இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் எவ்வளோ பேர் போட்டிருக்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி இடத்துல தங்கினா சூப்பராக இருக்கும்ல இப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் உட்காந்து ஒரு வாரம் ஃபுல்லாக இது உங்களுக்கு வீடியோவாக போட்டு காட்டிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு 1 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் தலைக்குள்ளார போன இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சிந்தனையாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சிருப்பீங்க. இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு டூல் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிந்தனைன்றது என்ன அப்படின்னா வந்து அடுத்தது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு வழிகாட்டி, ஒரு கைடு அது. அப்போ அந்த 1 லட்ச ரூபாய் வச்சோன்னா உங்களுக்கு மைண்டில் என்ன பிளானிங் ஓடும் அப்படின்னா, ஓகே நம்ம அந்த காசை எடுத்துகிட்டு அப்போனா வந்து ஊட்டி ஏலகிரி எல்லாம் போயிட்டு நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்ற ஒரு விஷயம் தோணும். இதுவே அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஈவெண்ட் போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் ஒரு சோலார் ஸ்டார்ட் அப் பார்க்குறீங்க, அவங்க வந்து புதுசாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து சோலார் நிறைய எஃபிஷியண்ட்டாக பண்ணுறாங்க, ஃப்ளெக்சிபிளான ஒரு சோலார் பேனல் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப நீங்கள் உடனே யோசிக்கிறீங்க. ஸோ ஏன் இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற விண்டோஸில் இந்தமாரி டோர் இந்தமாரி இடத்துலலாம் ஏன் வைக்கக்கூடாது, சின்ன ஷேட்ஸ்லாம் ஏன் வைக்கக்கூடாது, அதுலேருந்து எனர்ஜி ஜென்ரேட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கிறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸில் வந்து ஃபுல்லாக கிளாஸ் தான் இருக்குது வெளியில். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் ஏன் நம்ம சோலார் பண்ணலாம் வைக்கக்கூடாது, வச்சுட்டா ஃபுல்லாக எனர்ஜி ஜென்ரேட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஐடியாவை நீங்கள் மண்டக்குள்ளார வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க. இது நீங்கள் போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாயில் இந்த ஸ்டார்ட் அப்பில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிப்பீங்க. ஸோ அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து இந்த கேஷ் விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் உதவி அப்படின்னா அது செய்யறது வேறு விஷயம். பட் அதை தாண்டி வந்து என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நான் இது வச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும்னு டிஸ்கோஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து என்ன, இப்போ என் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் ஒன்று இருக்கும். அந்த ஷீட்டில் வந்து ஒருவேளை நான் மண்டே போட்டேன், ஏன்னா நான் நிறைய ஃப்ளைட்டில் போவேன், ஒருவேளை நான் மண்டே போட்டேன் அப்படின்னா வரிசையாக லிஸ்ட்டாக இருக்கும். என்னோட பிஎஃப் பணம் எங்கே இருக்குது, எப்படி எடுக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், எத்தனை பேங்க்கில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கம்பெனிஸில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். அந்த ஷீட்டை அவங்க எடுத்து ஓப்பன் பண்ணி வரிசையாக ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த ஷீட் வந்து எனக்கு இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தானே ஷேர் ஆகும். ஸோ அந்தமாரி பண்ணாலே போதும். அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களை டிஸ்க்ளோஸ் பண்ணணும், இது ஃபேமிலிக்குள்ளார வச்சு பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களுக்குள்ளார மண்டக்குள்ளார என்ன இன்ஃபர்மேஷன் போய் அது என்ன சிந்தனையாக மாறி அவங்கள்ட்ட இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வந்து அவங்க நகை வாங்கணும்னு ஒருத்தங்க பிளான் வச்சிருப்பாங்க, இன்னொருத்தங்க ட்ரெஸ் வாங்கணும்னு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா வந்து அந்த தொழில் வந்து நாளைக்கு நம்மளையும் வாழ வைக்கும், நம்ம குடும்பத்தையும் வாழ வைக்கும். நம்ம வந்து அதை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். வேலை செஞ்சு யாருமே பணக்காரன் ஆனதில்லை, ஆனால் தொழில் செஞ்சு பணக்காரன் ஆனது மட்டும் தான் அந்த உலகத்தில் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இஃப் யூ ஹேவ் அ பிகர் பிளான்ஸ், இஃப் யூ ஹேவ் அ பர்பஸ், அதுக்கு ஒரு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள்ட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸோ இல்லை உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் வந்திருக்கு, இவ்வளோ போனஸ் வந்திருக்கு, அதை பண்ணு இதை பண்ணணும் அவங்களுக்கு தெரிய வேண்டிய, அதாவது எல்லா ஃபேமிலிலையும் வந்து ஒரு செட் அமௌண்ட் ஆஃப் மணி இருந்துச்சு அப்படின்னா அவங்க நிம்மதியாக அவங்களை விட்டுருவாங்க. அதாவது பேங்க்ல வந்து ஒரு 5 லட்ச ரூபா வச்சிருக்கிறியா, அப்பாடா சரி ஓகேப்பா இனிமேல் நம்மளுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. திரும்ப வந்து கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் எடுத்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் கூட அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம். ஓகே 5 லட்ச ரூபா சேஃபாக இருக்குது நம்மளுக்கு, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போறீங்களா, அடுத்த லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் பண்ண போறீங்களா, அது பிளான் வச்சிருக்கிறதுக்கு பணம் எல்லாம் நீங்கள் அதை வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு லைஃப்பில் முன்னேற வழியை பாருங்க. அண்ட் ஆக்சுவலி ஓகேஷ் இந்த ஹவு டு ட்ரெயின் யுவர் ஃபேமிலி சீரீஸில் வந்து இன்னும் நிறைய குட்டி விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம இந்த எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொஷினாக போடுங்க அண்ட் நம்ம வந்து இது போகிற போக்கில் வந்து அட்ரஸ் பண்ணுவோம். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து என்னென்னா யூ ஹாவ் டு பிளே அ கேம். செஸ்ஸில் வந்து தட் இஸ் ஹவு பீப்புள் வின். ஸோ நீங்கள் வந்து அவன் வந்து அடுத்த மூவ் என்ன பண்ணுவான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்த மூவ் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணுமே தவிர இப்போ என்ன பண்ணணுன்றது
பண்ணுறது கிடையாது. இப்போ நான் அது பண்ணாமல் அது பண்ணிடுவான்றது தெரிஞ்சு போச்சு இல்லை. ஸோ அப்போ அது உடனே பண்ணுறதுல வந்து இட் இஸ் லைக், ஏன்னா அவங்களும் அதே பிளானில் தான் இருப்பாங்க. உன்னோட ஒரு மூவ் என்ன அப்படின்றத அவங்க கெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த மூவ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், நான் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன மூவ்லாம் பண்ணுவான், அந்த ஒவ்வொரு மூவுக்கும் நான் என்னென்ன மூவ் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிக்கிறவன் தான் ஒரு பெஸ்ட் செஸ் பிளேயர். முக்கால்வாசி கிராண்ட் பிளேயர்ஸ், கிராண்ட் மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன மூவ் பண்ணாலும் சரி, ஒரு 10 மூவ் எல்லா இடத்துக்கும் எனக்கு மூவ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் பிளே த கேம் மச் ஸ்மார்ட்டர். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து விச் பேசிக்லி அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மள ஏதோ ஒரு விஷயம் இன்ட்ராக்டிவ் வந்து இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் அதுக்காக நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸாக நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, ரியாக்ட் பண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் பிளான் யுவர் மூவ்ஸ் அஹெட். ஸோ அவங்கள விட வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேம் பிளே நீங்கள் விளையாடுங்க. அண்ட் பிகாஸ் யுவர் கோல்ஸ் ஆர் பிகர். நீங்கள் பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப வந்து டோன்ட் லெட் தம் ஸ்டாப், பிகாஸ் தே ஹேவ் த பவர் டு ஸ்டாப் யூ. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உலகத்திலே வந்து உங்களை ஸ்டாப் பண்ணுற பவர், எஸ்பெஷலி வென் யூர் ஸ்மால், வென் யூர் க்ரோயிங் அப்படின்றப்ப உங்களை ஸ்டாப் பண்ணுற பவர் உங்கள் ஃபேமிலியை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு கவர்மெண்ட்டுக்கோ இல்லை பெரிய பொலிட்டீஷியனுக்கோ இல்லை ரவுடிக்கோ அரசியல்வாதிக்கோ யாருக்குமே கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஃபார் தேம் வந்து யூஆர் நோபடி. இப்போ நான் இருக்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. ஓகேவா, நான் வந்து இப்போ வளரணும்னு நினச்சி நான் என்ன வேணாலும் பண்ணலாம். என்னை ஸ்டாப் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படி வளரணும்னு நினைக்கிறது வந்து என் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, என்னை ஸ்டாப் பண்ணுற பவரும் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. இப்போ நான் வந்து லெட்ஸ் சே இப்போ ஸ்பேஸ் எக்ஸில் வந்து எலான் மஸ்க் பண்ணிட்டான், நான் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ட்ரோன் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்லாம் போட்டுட்ருக்கேன். பட் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இதில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா செலவாகும், இந்த ட்ரோன் ஸ்டார்ட் அப் நம்ம ஆரம்பிக்கணும், இந்தியாவில் வந்து ட்ரோன் மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ணோன்னா அடுத்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து க்ரோத் இருக்கும். ஏன்னா எல்லா கண்ட்ரீஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ட்ரோன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து, ஐ மீன் லைக் மொபைல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து நிறைய இடத்துல ட்ரோன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளே வந்து ஒரு இண்டிஜினியஸாக ஒரு ட்ரோன் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா வந்து டிஜிஐ மாரி வந்து வி கேன் ப்ரப்பல் ஹோல் இந்தியா. ஏன்னா இந்தியாவில் வந்து சைனீஸ் ட்ரோன் வாங்குறதுக்கு கண்டிப்பாக வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பேன் வரும், தடை வரும், வேறு கண்ட்ரியில் எங்கேருந்து போய் வாங்குறது. ஸோ இப்போ இந்தியாவில் இண்டிஜினியஸாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளே இங்கே சப்ளை பண்ண முடியும், டிமாண்ட் நிறையா இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் இவ்வளோ பெரிய விஷன் இருக்குது, இந்த விஷனுக்கு வந்து நம்ம ரிஸ்க் எடுக்காமல் எங்கே அப்படி போக முடியும். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ரிஸ்க் எடுக்கணும். அப்படின்றப்ப இந்த விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு சொல்கிறப்ப அவங்களுக்கு வந்து இந்த ட்ரோனு, இந்த மார்க்கெட்டு 10 பில்லியன் இண்டஸ்ட்ரி, இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம், இதெல்லாம் எதுவுமே வந்து they don't care, they don't know. ஓகேவா, அவங்க எது தெரியும் அவங்களுக்குன்னா 5 லட்ச ரூபா என்னன்னு தெரியும், 10 லட்ச ரூபா என்னன்னு தெரியும். அந்த 5 ரூபா என்னோட வேல்யூ, அது வந்து இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியும். இந்த விஷயம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், இந்த விஷயம் அவங்களுக்கு பெருசாக தெரியும். நீங்கள் பெருசாக சாதிக்கிறது அதுக்காக நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம். அந்த ரிஸ்க் எடுத்தால் ஒருவேளை நம்ம ஜெயிச்சா நம்ம ஃபேமிலி இத்தனை வருஷமாக வந்து 40,000 ஜென்ரேஷனாக வந்து மிடில் கிளாஸாகவே இருக்குது, நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம ஃபேமிலியை கொண்டு போக முடியும், நம்ம பிளட் லைனே அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றத பற்றிலாம் they don't care. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா 5 லட்சம் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ அதை கொண்டு போய் விடுறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் த பவர் அண்ட் தே வில் யூஸ் இட். ஸோ அதனால் பிளே கேம், ஸ்மார்ட் கேம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராப்ளி எமோஷன்ஸை பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் வேளச்சேரியில் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதில் பாட்காஸ்ட், வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, வில் see you again. Thanks guys.